ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர். வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற, மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர். அவர் கதை வசனத்திலே மிளிரச் செய்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர். அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது. அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட மாடல் அரசிற்கு, திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்து கொண்டவர். அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும். இன்னைக்கு முதல் நினைவு தினம், முதலாம் ஆண்டு நினைவு தினம். இன்னைக்கு பேரணிக்கு அனுமதி கேட்டாங்க, பேரணி மறுக்கப்பட்டது. காலையில் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அவருடைய குரு பூஜை இன்றைய தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம்.